ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னப்பா இன்றைக்கான எபிசோடில் இன்றைக்கி வந்து சாட்டர்டே எபிசோடு வரப்போகுது. அது ஓகே. அதான் நேற்று ஃப்ரைடே எபிசோடு வந்து பாதி போடுவாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த நம்ம பார்த்த எபிசோடில் இருந்த அந்த 1 hour எபிசோடில் ஸ்டார்டிங்கே வந்து திவாகரும் விக்ரமும் முட்டிக்கிறாங்க. அப்படியே விக்ரம் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நியாயம் பேசுகிறாரு. அவுட் சைடு இருக்க தப்பு ஒத்துக்காமல் நியூட்ரல் நல்ல மனுஷன் வந்துட்டு திவாகர் கேட்குறாரு, அதான் ஏன்பா நீ என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி. அதான் அந்த முன்னாள் யார் அந்த பையன் டாஸ்க்கில் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, எனக்கு தோணுச்சு சொன்னேன் அப்படின்னா அதெல்லாம் நீ அதெல்லாம் எப்படிப்பா சொல்லுவேன், நான் இங்கே எவ்வளோ பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போகுது. நீ நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தைரியமாக ஆன்சர் சொல்லாமல் நீ வந்து இது மாதிரி பண்ணுற அப்படின்னோடனே அவர் ஆரம்பிச்சிடும். நாமினேஷன்லேருந்து நான் என்ன கெஞ்சிக்கிட்டா இருக்கேன் நாமினேஷனுக்கு, அந்த நாமினேஷன் பாஸ்க்காக நீங்கள் எப்படி அப்படி சொல்லுவீங்க, வந்தால் 2 பேரும் வந்தால் பார்த்துக்கலாம் நாமினேஷனில், நீங்களும் வாங்க நானும் வரேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் போகுது. அவ்வளோ வந்து நீங்கள் கெஞ்சலை அப்படின்னா அந்த சீட் ஃப்ரீ நாமினேஷன் வந்து கனியக்காக்கு போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு சார் ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. வியானாக்கு நீங்கள் நியாயமாக உங்கள் குரூப்பில் தானே வியானா இருக்காங்க, வியானாக்கு நியாயமாக போட்டிருக்கலாம்ல அப்படின்னும் போது வியானான்றீங்க, சுபிக்ஷான்றீங்க, ஆனால் கனியாக்காக்கு ஏன் பண்ணுறீங்க, சபரியை கூட இப்போ எதுக்க தயாரிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது கனி விஸ் சபரியாக ஒரு குரூப் மாறும். அப்போ நம்ம கனியாக்கா குரூப்லேயே சேஃபாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறாரான்னு தெரியல. ஆக மொத்தம் அந்த சைடுக்கு இப்போதைக்கு அவங்க ஒரே குரூப்பாக தான் இருக்காங்கன்னும் போது நீங்கள் வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட் இல்லாமல் கனிக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படின்னும் போது கனிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா இந்த சைட் பார்வையும் திவாகரையும் அடிக்கணுன்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. ஏன்னா கனிக்கு ஓட்டு போட்டால் தான் நீங்கள் நாமினேஷனில் வர முடியாது அப்படின்னு ஒரு ரீசன் அந்த வீட்டில் எல்லார் மைண்ட்லேயும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஓட்டிங் அவங்களுக்கு தான், அந்த வீட்டில் ஓட்டிங்கே வேஸ்ட்டுங்க. நான் திருப்பி அதை சொல்கிறேன். ஓட்டிங் மெஜாரிட்டி ஓட்டிங் நீங்கள் சூப்பர் டீலக்ஸில் எடுத்தாலும் சரி, பிக் பாஸ் வீட்டில் எடுத்தாலும் சரி, மெஜாரிட்டி ஓட்டிங் திவாகருக்கோ பாருக்கோ அகெயின்ஸ்டாக தான் வரப்போகுது, இல்லை கனிக்கோ சபரிக்கோ சப்போர்ட்டாக தான் வரப்போகுதுன்னா அது ஓட்டிங்குன்ற வார்த்தைக்கே அங்கே அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த நாமினேஷன் அது ஸ்ட்ராங்காக திவாகர் கேட்பார். அவர் பூசி மழுப்பிட்டு போயிடுவார், உருன்னு கத்திட்டு. அங்கே உள்ள ஒன்றுமே இல்லைங்கிறத பிக் பாஸே வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு. அது ஆகிடும். அதுக்கப்புறம் ரம்யாவும் பார்வதியும் பேசுவாங்க. இந்த அம்மா வந்துட்டு ஏன் அப்படி சொன்னோன்னா, அப்படியே எனக்கு தாய்க்கிழவி வந்துட்டு கனினா ஊர்கிழவி என்ன சொல்கிறது, அந்த ஊர்கிழவின்னு சொல்கிற இடத்துல ரம்யாவை நம்ம மாற்றிக்கலாம் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ வக்கனையாக பேசுகிறாங்க. அப்படியே ரம்யா பாரு கிட்ட முன்னாடி வந்து பேசுறது ஒன்று, பின்னாடி போய் ஒன்று பேசுறது ஒன்று. எனக்கு தெரியுமா பாரு, எனக்கு ரவுடின்னு ஒரு பேர் இருக்குது. ஆமாம், எல்லாம் ரவுடின்னு பேர் இருக்கா, அவ்வளோ பண்ணுறீங்க சரிங்க. ஆனால் கமுக்கமாக பம்மிக்கிட்டு ஏமா இருக்கீங்க, அப்போ பயந்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை நாமினேஷன் வரக்கூடாதுன்னு இருக்கீங்களா, இல்லைனா சூப்பர் டீலக்ஸ்லேயே இருந்துட்டு சோறு மட்டும் சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சோறு மட்டும் போதும்னு இப்போ கூட ஆம்லெட் போட சொன்னால் வெங்காயம் கொஞ்சம் போடு, அவங்க இருக்கிறத வச்சு எதையாச்சும் ஒன்று போடலான்றாங்க. இவங்க இல்லை வெங்காயம் தான் வந்துடுச்சுல, அது எடுத்து போடலாம்ல அப்படின்றாங்க ரம்யா தான். அப்புறம் வந்து வினோத் தேசம் அதெல்லாம் எடுக்கக்கூடாது இன்னும் வந்திருக்கு. பட் ஆனால் ப்ராப்பர், ஏன்னா ஃப்ரைடேனும் போது அவங்க இஷ்டமாக ஒரு லுக் செய்யலான்னாலுமே ஒரு சில ரூல்ஸ் அங்கே இருக்கும்னா இவங்களுக்கு மட்டும் நல்லா வக்கனையாக சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதுல சூப்பர் டீலக்ஸ் உட்காந்துக்கிறீங்க. நாமினேஷன் பாஸும் வேணும், அதுலேயும் உட்காந்துக்கிறீங்க. வேலையும் செய்யாமல் அந்த சோறை சுகமாக சாப்பிடணும், அதுக்கும் அங்கே உட்காந்துக்கிறீங்க. ஒரு நாள் எதையாச்சும் ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கை பண்ணிவிட்டு 4 நாளைக்கு மயக்கம் வருது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்தீங்களா, டாஸ்க் விளையாட வந்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் ரம்யா விஷயத்தில் வெறும் 0 மட்டும்தான் வரும்னா இன்னைக்கு பிக் பாஸ் அதையும் புட்டு வச்சாரு. அதையும் நம்ம பார்ப்போம், பேசுவோம். ஸோ ஆல்ரெடி அந்த சாப்பிட்டு தூங்குறதுங்கிறதுலே அன்றைக்கே வச்சு செஞ்சார். இப்போ இன்றைக்குமே அந்த டாஸ்கில் செஞ்சார்ல, யார் வந்து இந்த ஷோக்கு பொட்டென்ஷியல் போட்டிருக்கீங்க போடலாங்கிறதுல ரம்யா வச்சு செஞ்சாலும். அப்படி இருந்தால் இவங்களை யாரும் திருந்தலை, இவங்க மண்டைக்கு எதுவுமே ஏறலை. இல்லை ஏறி அது சொல்லுவாங்களே தூங்குறவங்க எழுப்பிலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்னு. இவங்களாம் தெரிஞ்சு தெளிவாக தான் அதை செய்கிறாங்கன்னும் போது அப்புறம் பிக் பாஸ் சொன்னால் என்ன, மக்கள் சொன்னால் என்ன, இவங்க செய்கிறத தான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல ரம்யா பாருக்கிட்ட போய் அவ்வளோ வக்கனையாக பேசுவாங்க. எனக்கு தைரியம்லாம், நான் பேசணும் நேருக்கு நேர் நின்று பேசிடுவேன் பாரு, உன்னை சொல்லணும்னு நேருக்கு நேர் பேசிடுவேன், எனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு. நான் இந்த வீட்டில் வந்து பொறுமையாக இருக்கணும்னு இருக்கேன், எனக்கே தெரில நான் எப்படி பொறுமையாக இருக்கேன்னு. அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி தான் இவ்வளோ பொறுமையாக இருக்கணும் தெரில. அப்படி இப்படின்னாக்கா நாமினேஷன் கிடைக்கணும்னா ஏதோ ஒரு குரூப்புக்கு ஜால்ரா போட்டால் போதும், இல்லை சண்டைக்கு வலிக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் திவாகரை சண்டை வச்சா கண்டென்ட்டுக்கு வந்துடுவீங்க, பாரு கிட்ட சண்டை வச்சா இன்னும் ஜாஸ்தி கண்டென்ட் வரும். ஆனால் பாரு சண்டைக்கே வரமாட்டேன் அப்படின்றாங்க, அப்போ வாமா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிட்டு வச்சு வம்பு வலிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு பாரு தள்ளி தள்ளி போகிறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இவங்க ஆர்குமெண்ட் ஒரு பக்கம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கிறது அதுதான் அநியாயம், அதை பேச கூட எனக்கு இஷ்டம் இல்லை. 5 வாரம் நாமினேஷன் பாஸை வச்சு நாமினேஷன்லேயே வராமல் 3 வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு தப்பிச்சிக்கிட்டு இந்த வாரமும் ரம்யாவும் கேட்குது. இப்போ எப்படி கனியை வந்துட்டு ஆக்சுவலி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கனிக்கு வெறும் அந்த கதை நல்லா இருந்ததுன்னு சொல்லி கனிக்கும் கலைக்கும் நாமினேஷன் பாஸ் கொடுக்கறது ஓகே. ஆனால் அந்த நாமினேஷன் பாஸ் கொடுக்குற இடத்துல அந்த ஓட்டிங்கில் நடந்தது பார்த்துருப்பீங்க. அது 1 hourல ரொம்ப நேரம் போச்சு. ஆக்சுவலி அது வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் கனிக்குன்ற மாதிரி ஒரு ரவுண்டு போச்சு. அதுக்கப்புறம் அதில் கன்ஃபியூஷன் வந்தோடனே யார் தெளிவாக கை தூக்குங்கன்னும் போது அப்போ வியானாக்கு சொன்னவங்கள கூட மாற்றி சொல்லிட்டாங்க கனிக்கு. அப்போ அது உள்ளே போய் அதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறாங்க. சபரி, எஃப்ஜே, கனி, ரம்யா எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ ஏன்னா வியானா கொடுக்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க கனி குரூப்பு. ஏன்னா கனி
கனி குரூப்பை போட்டு உடச்சது யார்? வியானா தானே. அதில் தெளிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இதில் சுபிக்ஷா ஒரு பிளான் பண்ணுது, விக்ரம் ஒரு பிளான் பண்ணுறது. இந்த வியானா பொண்ணு ஸ்டடியாக கேம் ஆடுது. ஆனால் விக்ரம் பிளானும் சுபிக்ஷா பிளானும் தெரிஞ்சு தள்ளி வர்றது நல்லது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. நான் அதை முதல்லேருந்து சொல்லிட்டுருக்கேன். சுபிக்ஷாவால் தான் வியானா காப்பு அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நடக்க போதோ அது ஓகே. அதனால் வியானா விஸ் கனி யாருக்கு பாஸ் வரணும்னு சொல்லும்போது 2 பேருக்கும் ஒரு ஸ்டேஜில் 5-5 தான் வருது. அப்புறம் திடீர்னு 8 ஓட்டு எப்படி கனியாக்காக்கு வருது அப்படின்னும் போது நீங்கள் அந்த உட்காந்துருக்க ரோ பார்த்தீங்கன்னா கெமிக்கு அப்புறம் லைனாக இவங்க குரூப் தான் உட்காந்துருக்கும். கேனி, சபரி, எஃப்ஜே அப்படின்னு வர இடத்துல டக்கு ரம்யா அப்படின்னு வர இடத்துல டக்குன்னு வந்துடும்னா அந்த சபரி சொல்வார் அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்களா. கெமிக்கு அப்புறம் லைனாக நம்மளது தான் வந்துச்சு. ஸோ உனக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுக்கணுன்றது தான் நாங்கள் பிளான் பண்ணோம். அது கரெக்டாக கிடச்சிச்சு இல்லை. நான் அப்பட்டமாக சபரி சொல்வார். அப்போ அந்த குரூப்பிசம்னு வியானா சொன்னதுக்கு ஒரு கவுண்டர் அவர் உள்ளே கொடுப்பார். முகத்துக்கு நேரம் இல்லை, முன்னாடி இல்லை, லிவிங் ரூமில் இல்லை, எல்லாரும் முன்னாடி தைரியமாக இல்லை, திருட்டுத்தனமாக அவங்க ரூம்குள்ளே இந்த குரூப்பிசம்குள்ளே சொல்லுவார். குரூப்பிசம்னு சொன்னாங்க, இப்போ சபரிசம்னு வச்சுக்கிட்டோம். இந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸையும் சபரிசம்னு வச்சுக்கிட்டோம். குரூப்பிசம் இல்லையாங்க, சபரிசம். இனிமேல் கொஞ்சம் பேரை மாற்றி சொல்லலாம் நம்மளும். ஏன்னா அவரே தைரியமாக ஒத்துக்கிறார், சபரிசம்னு அவரே ஒத்துக்கிறார். ஓகேங்களா. அப்போ சபரி நல்லவங்கன்னு சொல்கிறக்கலாம். நான் சகுனி சபரின்னு முதலேருந்து சொல்லிட்டுருக்கேன்னா இப்போது சபரிசம்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. இப்போ பார்த்துக்கோங்க சபரியோட லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி. நல்லவன் விஷயத்தில் இருக்க கேட்டவன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ சபரிசமா இதெல்லாம் 1 ஹவரில் பெருசாக வரல, லைவில் இப்படியே போச்சு. அதே மாதிரி கனி என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி கெமி கூட ஓட்டு கெமிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கெமி கூட சபரிசம் தாங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க. சபரி தான் சொல்கிறாரு, நல்லவர் தான் சொல்கிறாரு. அங்கேருந்தாங்க கரெக்டாக வந்தது. கெமியை ஓட்டு போட்டா இன்னும் கரெக்டாக அப்படின்னு யாரும் ரம்யாவோ எஃப்ஜியோ சொன்னோம். கெமியும் சபரிசம் தாண்டா அப்படின்னு சபரி தாங்க சொன்னார். நல்லவர் சபரி, நியாயமானவர் சபரி, அவர் தாங்க சொன்னார். சபரி கூல் கூல் மெடிடேஷன்லாம் பண்ணுறாருல அவர் தான் சொன்னார். மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு எப்படி இப்படி வில்லத்தனமாக யோசிக்க தெரியும்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா. அப்போ அதுக்கு பேர் என்னப்பா, நீங்கள் நியாயமாக அப்போது உங்களுக்கு கதை பிடிக்குதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கனிக்கு ஓட்டு போடணுன்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. வியானாக்கு நாமினேஷன் பாஸ் போகக்கூடாதுன்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. அப்போது கனிக்கு தான் வரணுன்றதுலேயும் தெளிவாக இருக்கீங்க. அப்புறம் அங்கங்கே இந்த நியூட்ரல் ஒப்பீனியன் வருது, இல்லை நியூட்ரல் ஓட்டிங் வருது, தெரியல. இது ஒன்றாச்சா. ஸோ இப்படி தான் அந்த ஓட்டிங் போச்சு. இதில் நல்லா கிழின்னு பாரு கிழிக்கிறாங்க. அது எப்படி கனியக்கா சிரிச்சிக்கினா இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மாற்றி தான் ப்ளே பண்ணுறாங்க பாரு. அது எப்படி கனியக்கா உங்களுக்கு மட்டும் கண்டினியூஸாக வருது தெரியலன்னு அப்படியே மேலே பார்க்குறாங்க. கனி அப்படியே கடவுள் கொடுத்துறாராமா. ஏமா அவங்க குரூப்பிசம்குள்ளேருந்து வரத்துக்கு கடவுளை நீங்கள் செய்கிற தப்புக்கு கடவுளை ஏமா துணைக்கு வலிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ நாமினேஷனில் உட்காந்துருக்கவங்களாம் இந்த தக்காளி தொக்கா வாரம் நாமினேஷனை ஃபேஸ் பண்ணுறவங்களே அந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு அந்த பாரு பொண்ணு நியாயமாக பார்த்தா ஃபஸ்ட்லேயோ செகண்ட்லேயோ வந்திருக்கணும் நாமினேஷனில் போன ரிசல்ட்டுக்கு. தேர்டில் இருந்துக்கிட்டு டேஞ்சர் ஜோனில் இருக்கா சேஃப் ஜோனில் இருக்கான்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அந்த பொண்ணு. ஆனால் நீங்கள் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எதையாச்சும் ஒன்று அந்த பொண்ணு பண்ணிச்சு. நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் சோறு மட்டும் சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கீங்க. சோறுன்னு அப்புறம் நாமினேஷன் பாஸ் இதே கனி குரூப்பிசம் தானே. அந்த மாஸ்க் டாஸ்கில் சோறு முக்கியம், டின்னருக்காக விளையாடணும். அப்போ நாமினேஷன் பாஸ் யாருக்குமே வேணாமா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வேணான்ற மாதிரி பதில் சொன்னது கெமி அந்த விக்ரம்லாம் தானே சொன்னது. அது என்ன இவர் அப்படி சொல்கிறாரு. அப்போ எங்களுக்கு வேணாம், நாங்கள் மக்களை சந்திக்க தைரியமாக இருக்கவங்க உண்மையை ஒத்துக்க வேண்டியதுதானே. வீட்டுக்குள்ளேயே நாமினேஷனுக்கு பயந்துட்டு தானே நீங்கள் ஓட்டிங் பக்கம் போய் நிற்கிறீங்க, மெஜாரிட்டி ஓட்டிங் பக்கம் போய் நிற்கிறீங்க. அப்புறம் மக்களை சந்திக்க தைரியம்லாம் தான் அர்த்தம். நாமினேஷன்லேயே வராமல் ஒளிலாம் தான் அர்த்தம் அதுக்கு பேர். அப்புறம் எதுக்கு வாய்க்கையே பேசுகிறீங்க எங்களுக்கு நாமினேஷன் பாஸ் வேணான்னு. அப்போ கெஞ்சி மிஞ்சி தானே. அப்போ திருட்டுத்தனம் பண்ணி வாங்கின கனியாக்கா என்ன அப்படி தைரியமான ஆளா? ஏன்ப்பா ஆல்ரெடி நான் 2 வாரம் வாங்கிட்டேன், எனக்கு வேணாம். நீங்கள் தைரியமாக அந்த கதை செலக்ட் பண்ணதே ஃபேர் கிடையாது. பாரு சொன்ன மாதிரி ஓகே கதை நல்லா இருந்தது, ஆனால் உங்கள் சீனியர் தானே நான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னும் போது, இல்லை ஓட்டிங்கில் அந்த வியானா பொண்ணு வருதுன்னா அது ப்ராப்பராக ஓட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் போது, நாங்கள் பிளான் பண்ணி தான் ஓட்டு பண்ணோன்னு பச்சையாக உட்காந்து பேசுகிறீங்களே. அந்த குரூப்பிசம் நடுவில் அது சபரிசம்னு வேறு பெருமையாக பேர் வச்சுக்கிறீங்களே. நம்ம விஜய் சார் இந்த சபரிசம்லாம் அட்ரஸ் பண்ணுவாரா தெரியல. ஏன்னா அந்த சால்ட்டு போட்ட மேட்ரை சால்ட் சப்பை வாட்டரா இப்படி ஏசி அது என்னமோ சொல்லுவாங்களே, சால்ட்டு வாட்டர் சப்ப மேட்ரா என்னமோ ஒன்று சொல்வீங்க, யாராவது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி அதுவே சப்ப மேட்ரு ஆகிடுச்சு. அப்புறம் நீங்கள் பெருசாக எதுவுமே பேசலை. இப்போ மட்டும் அந்த குரூப்பிசம் அதுவும் நியாயத்தை கேட்கணுன்னா குரூப்பிசம்ல இருந்து கேட்கணும்னு தனியாக கூட நீங்கள் கேட்கலாம். அவங்கள தனியாகவே பேச விட்றது இல்லையம்மா. தாங்கன்னு தாங்குறாங்களே. தம்பி ஒரு பக்கம் தாங்குறாரு, புள்ள ஒரு பக்கம் தாங்குறாரு, தங்கச்சி ஒரு பக்கம் தாங்குறாங்க. அதுக்கப்புறம் தேவைப்படும் போது பிரவீனும் கெமி இந்த சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த கெமியை மாட்டுறது ஒரு ஸ்லிப்பர் செல் அது ஒன்று இருக்குது உள்ள. அது அப்புறம் வரேன், அது தக்காளி தூக்கு மாதிரி என்னைக்காச்சும் மாட்டோம், அப்போ வச்சுக்கலாம் அதை. ஓகேங்களா. அப்போ இப்படி நீங்கள் ஆடுறதுக்கு பேர் என்ன குரூப்பிசம் இல்லையா? அப்போ ஒரே சைடு அது அவங்க கரெக்டாக அவங்க வியானா எடுத்து வச்ச மாதிரி தான் இந்த ஜெயிக்கிற குதிரை மேலே சவாரி செய்கிறது யாருன்ற அந்த டாஸ்கில் அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. இவங்க 3 பேர் கனி, சபரி, எஃப்ஜே அப்படின்னு சொல்கிற இடத்துல அது என்ன சொல்கிறது, அவங்க ஜெயிக்கிற குதிரை மேலேன்னு தானே சொன்னாங்க. அப்படின்னா அந்த கமருதீனுக்கு ஒரு டாஸ்க்கும் புரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல. ஆனால் அவருக்கு தான் ஓட்டிங் இருக்கா சார். அப்போ அடல்ட் கண்டென்ட் கொடுத்தா ஓட்டிங் போடுவீங்களா?
ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு வந்துட்டு அடல்ட் கண்டென்ட்டை வந்துட்டு வாய் வார்த்தையாவோ இல்லை வந்து கையில் எழுதி காமிச்சியோ கொடுத்தா ஓட்டு போடுவீங்களா? அப்போ மக்கள் ரசனை இப்படி தான் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது இல்லை? அவங்களெல்லாம் ஓட்டிங்கில் வைப்பீங்கன்னா அப்புறம் அதுக்கு தப்பு தப்புன்னு ஏன் அடின்னு அடிக்கணும்? போன வாரம்லாம் கமருதீனை மட்டும் திட்டினாங்க. கமருதீனை போன வாரம் விழுந்த திட்டுற நியாயமாக இந்த வாரம் விழுந்திருக்கணும். இந்த வாரம் ஓட்டிங்கில் வச்சிட்டிங்களே, அப்போ இந்த வாரம் திட்டு விழாதா? அப்போது ஜனங்க அப்போது வந்து ஜனங்களை எப்படி முட்டாளாக்குறது விஜய் டிவினா, எங்களுக்கு வெளில யாருக்கு எந்த கண்டஸ்டன்ஸ்க்கு வெளில ஃபாலோவர்ஸ் இருக்கோ அவங்க தப்பே உள்ளே பண்ணாலும் அவங்கள திட்டுற மாதிரி திட்டி உள்ளே வச்சுருவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க திட்டினோன்னே அந்த வாரம் வந்து சட்டில் ஆயிடுவாங்க. அப்போ நல்லவங்களன்னு சொல்லி ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடும். அப்போ வந்து நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் பண்ணுறோம். அப்படி தான் நீங்கள் வந்து மக்களை முட்டாளாக்கி வச்சுருக்கீங்க சீசனுக்கு. இதுதான் இல்லையா? ஸோ போன வாரம் வந்து திட்டு இந்த வாரம் வந்து அவர் ஹீரோ ஆகிடுவார், அவர் திருந்திட்டார் அப்படின்ற மாதிரி திருந்தா அவரே அரோரா கூட போய் உட்கார்றாரு, அரோரா கூட சேர்ந்து பேசுகிறாரு, அரோரா கூட சேர்ந்து கண்டென்ட் பண்ணுறாரு. அர்ச்சதுக்கு சைலண்ட்டாக கேம் தானே ஆடி இருக்கணும். ஆனால் கேமு அது சரி, அவரோட கேமே வந்து லவ் கண்டென்ட் கொடுக்கறது தானே, அப்போ தப்பு இல்லை, கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து அப்போ கமருதீனுக்கு வந்து அந்த டாஸ்க் படி சொல்கிறாங்க, இந்த ஜெயிக்கிற குதிரை மேலே சவாரி செய்கிறது யாருன்னா அவர் திருப்பி சப்போர்ட்டு அப்படின்னு பார்வை வலிச்சு தான் உள்ள விட பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஜெயிக்கிற குதிரைனா கமருதீன் பாப்புலராக இருக்கவங்க மேலே சவாரி பண்ணுறது, அவங்க கூட நின்னா நம்மளுக்கும் ஓட்டு வரும், இல்லை அவங்களோட பாப்புலாரிட்டினால நம்மளுக்கு ஓட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணுன்ற மாதிரி சொன்னோன்னே வியானை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வியானை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த டைமுக்கு அது கொஞ்சம் ரிலேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படியே இந்த கனி சபரி எஃப்டியும் மாட்டி விட்டுணும் ஏதோ ஒரு டாஸ்கில். அதை தனியாக போய் பேசி ஆர்கியூ பண்ணால் பிரச்சனை ஆயிரும். ஆனால் அதை டாஸ்க் வைஸ் பண்ணிட்டா வந்துட்டு அது டாஸ்க் பண்ணலன்ட்டு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து என்ன சொல்கிறது, கனி சபரி எஃப்டி 3 பேரும் அவங்க தான் கனியாக கேட்குறாங்க. அவங்க ஜெயிக்கிற குதிரை மேலே தானே சொன்னாங்க. எனக்கு இதில் யார் ஜெயிக்கிற குதிரை ஜெயிக்காத குதிரைலாம் தெரியாது. ஆனால் 3 பேரும் ஒரே ஆங்கிளில் சவாரி பண்ணுறீங்க. 3 பேரும் லாஸ்ட் வரைக்கும் இப்படியே வந்து ஒன்றா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி போயிடணும், நமக்குள்ளே பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் தெரியக்கூடாதுன்ற மாதிரி பண்ணுறீங்க, அதனால் சொல்கிறேன் அப்படின் போது பிக் பாஸே சூப்பர் சொல்லுவார்ல, சூப்பர் தெளிவான பதில் புரிகிற மாதிரி சொன்னீங்க, உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன், வெல்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்படின்னும் போது அப்போது கனி கேட்ட கேள்விக்கும் பிக் பாஸே பதில் சொன்னாலும் சூப்பர்னு சொன்னோன்னே இவங்க திவாகரும் பார்வும் வந்து குஷி ஆகிடுவாங்க. இதை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி தான் வந்து வியனாக்கு ஓட்டு வரக்கூடாது, வியனாக்கு வந்து ஃப்ரீ நாமினேஷன் வரக்கூடாது, கனிக்கு வரணும்னு நீங்கள் குரூப்பிசம் பண்ணி கனிக்கு வர வச்சிட்டிங்க. அப்புறம் இதுக்கு என்னத்துக்கு இந்த பெருமை மண்ணாங்கட்டி தேவை வேண்டியிருக்கு? அப்போ அந்த மாதிரி கேம் ஆனோன்னா தான் எல்லாருமே ஆடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபைல அது ஒரு டைமில் எஃப்ஜே கூட சொல்லுவான், நான் எப்படியும் இந்த 2-3 வீக்ஸில் போயிடுவோம் போல் ஏதோ ஒன்று சொல்லும் போது, சபரி அப்போல்லாம் சொல்லாதரா, வாய் வச்சுக்கிட்டு கம்முன்னு இரு, நீ இப்படியே இருந்தால் 70-80 டேஸ் நம்ம பண்ணிடலாம். அப்படின்னா எப்படி? சோறு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு உருன்னு கையை ஓங்கிக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைங்களை விட்டுக்கிட்டு, அது கனியக்கா ஒன்றுனா அப்படியே வந்து சல்லுன்னு காக்கா கூட்டம் மாதிரி வந்துடுறது, அப்புறம் கெமிக்கு ஒன்றுனா காக்கா கூட்டம் மாதிரி வந்துடுறது, ரம்யாவை சொல்லிட்டா உருன்னு வந்துடுறது, ஆனால் சண்டையை மூட்டி விட்டு அந்தமாக ஓரமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்படியே பண்ணால் 70-80 நாள் வந்துடலாம். அப்போ மற்றவங்கலாம் தக்காளி தூக்கு இல்லை. இதில் பிஆர் வேறு வெளில செட் பண்ணிட்டு ஒரு தைரியமாக நாமினேஷன் வந்தாலும் எங்களுக்கு பிஆர் இருக்குன்னு சொல்கிற ஒரு கும்பல் ஒரு பக்கம், வினோத் கமருதீன்லாம் இவங்க பிஆர் செட் பண்ணாலும் பண்ணலனாலும் எங்களை விஜய் டிவி காப்பாற்றிடுவாங்கன்னு ஒன்று. இதில் கண்டென்ட் கொடுத்த அந்த பாரு பொண்ணு தான் உங்களுக்கு தக்காளி தூக்கு இல்லையா? ஓகே, இப்படி தான் விஜய் டிவி வந்து மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி முட்டாளாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா 1 ஹவரில் இருக்கிறத மட்டும் காட்டும் போது அந்த ஆதிரை பொண்ணு சொல்லியிருக்கோம் இன்டர்வியூலாம், அந்த பொண்ணு பண்ண தப்பு தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, கிட்டத்தட்ட தர்ஷிகா மாதிரி தான், தர்ஷிகாவோட ஒர்ஸான ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த பொண்ணு வெளில போச்சு. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் தப்புன்னு அடிக்கிறீங்களே. அந்த பொண்ணு நிஜமாங்க அந்த பொண்ணு எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னால் வந்து நான் போட்டிருப்போம் ஒரு வீடியோ, பாருக்கே வந்து எஃப்ஜே வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஏன் இப்படி இருக்காங்க, நேற்று திட்டுறாங்க இன்றைக்கி சரியாக போயிடுறாங்க, அது எப்படின்னா அது அப்படி தானே பாரு, எல்லோரும் ஒரே வீட்டில் தானே இருக்கும், அதனால் அப்படி தான் பண்ணி ஆகணும்னு ஏதோ ஒரு அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ நானுமே பேசிப்பேன், அந்த பொண்ணு எவ்வளோ தெளிவாக பேசுது ஆதிரேன்னும் போது, அன்றைக்கி ஃபுல் டே கிச்சனை ஃப்ரைடே அந்த பொண்ணு தான் க்ளீன் பண்ணும். அப்போ வந்து இவங்க கனி கூட கேட்பாங்க, எப்போ பார் கிச்சன்லேயே இருக்க, க்ளீன் பண்ணுறக்க உனக்கு டயர்டாக இல்லைன்னா, இல்லை எனக்கு க்ளீன் பண்ண பிடிக்கும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாம் பண்ண, அதே மாதிரி டெய்லி அந்த பொண்ணு அந்த கிச்சனில் எல்லா வேலையும் தான் பண்ணியிருக்கு. ஆனால் அதெல்லாம் எபிசோடில் வரலைங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுது. ஸோ இவனுங்க கேமரா வந்து லைவ் நம்ம பார்க்குறோன்னாலுமே 24/7னா அந்த 24/7 அந்த இருக்கிற 18 பேரையும் கவர் பண்ணுறதில்ல, அது 18x24x7 அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்கும் எல்லா கேமராவும் வச்சு கவர் பண்ணுறதில்ல. இருக்கிற கேமராவில் இவங்களுக்கான அந்த கிளிப்பிங்ஸை 24 மணி நேரத்துக்கு எடுப்பாங்களே தவிர நிறைய கிளிப்பிங்ஸை இவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது இவங்களுக்கு என்ன தேவை எடுத்து போடுவாங்கன்னும் போது நான் அகைன் சொல்கிற மாதிரி தான், யாரை ஹைலைட் பண்ணணுமோ போடுவாங்க, எந்த கண்டென்ட் சுவாரஸ்யமாக இருக்கணுமோ போடுவாங்க, யாரை பாசிட்டிவாக லைம்லைட்டில் காட்டணுமோ போடுவாங்க, யாரை நெகட்டிவாக வந்து காட்டணுமோ அதை பண்ணுவாங்க. அப்படின்னா பார்வையை நெகட்டிவாக காட்டி ஓட்டு வராமல் பண்ணிட்டாங்க.
அந்த ஆதிரை பொண்ணையும் அந்த பொண்ணு பண்ணதில்லை, அந்த பொண்ணு நெகட்டிவும் பண்ணியிருக்கு. ஆனால் அதுக்குன்னு பாசிட்டிவ் பண்ணல, நானே சொல்லியிருக்கேன். கனி கெமியெல்லாம் கூட அந்த பொண்ணு கேள்வி கேட்டிருக்கு, நிறைய வேலை உள்ளே செஞ்சுருக்கு, நிறைய பேர் கூட ஹெல்த்தி கான்வர்சேஷன்ஸ் வச்சுருந்துருக்கு. சபரி கூட, அதுக்கப்புறம் பாரு கூட வச்சு இருந்திருக்கு, ஃபன்னாகவும் இருந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் காட்டாமல் எஃப்ஜே கண்டென்ட்டையே காட்டி காட்டி அந்த பொண்ணு இமேஜை டேமேஜ் பண்ணிட்டீங்க. அந்த பொண்ணும் பண்ணது தப்பு தானே, இல்லைன்னு சொல்லலாம். அந்த கேமரா ஃபோக்கஸ் நான் சொல்கிறேன். இப்போ பாருவும் அப்படி தான் நீங்கள் பண்ணிட்டீங்க ஃபுல்லாக. ஆனால் மற்றவங்க கனிது சபரிது மட்டும் நீங்கள் சபரிசம் காட்ட மாட்டீங்க. கனி வந்து கன்னிங்காக பேசுகிறத காட்ட மாட்டீங்க. அப்புறம் ரம்யா வந்துட்டு அசிங்கமாக உள்ளே பேசுறது, திட்டிட்டு பேசுறது, மற்றவங்க டிஸ்ரெஸ்பெக்டாக பேசுகிறத காட்ட மாட்டீங்க. எஃப்ஜே கண்ணாபின்னான்னு இஷ்டத்துக்கு பேசுவான் உள்ள, அதை காட்ட மாட்டீங்க. அப்போ என்ன கேமரா ஃபோக்கஸ் நீங்கள் வைக்கிறீங்க? உங்கள் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு 5 கேமரா வச்சுருவீங்களா? இல்லை உங்களுக்கு தேவையான ஃபேவரட்டிசம் ஆளுக்குன்னு ஒரு 5 கேமரா வச்சுருவீங்களா? அதில் கேப்சர் ஆகிறத எடிட் பண்ணி கட் பண்ணி காட்டுவீங்களா? உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு மட்டும் ராவாக காட்டிக்கிடுவீங்களா அப்படியே? அப்படின்னு இப்போ கமருதீன் ஓட்டில் வந்தப்புறம் இப்போ அது வருதுங்க எல்லா யூடியூப்லேயும். எப்படிப்பா இவருக்கு ஓட்டு வருது, எப்படிப்பா ஓட்டு வருதுன்னு எல்லா ரிவ்யூஸ் சொல்லும் போது கூட என்னதான் இருந்தாலும் அவர் தப்பாக தான் பேசினார், அடல்ட் கண்டென்ட் தான் கொடுத்தாரு, அப்புறம் கையும் தான் ஓங்கினார். ஒரு முரட்டத்தனமான ஒரு குழந்தை இருக்கும்ல, டக்குன்னு கோவப்பட்டுறோம் செஞ்சிடும், அப்புறம் சமாதானம் ஆகிடும்ல, எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கோல, அந்த மாதிரி போல் இருக்குது கமருதீன். அதனால் மக்களுக்கு பிடிச்சிருக்கு போலண்ணா. இது என்ன அநியாயமாக இருக்கே, புரியல. அப்போ ஏன் கமெண்ட்ஸ்க்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்போ பாரு மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னா அதை பார்த்தா நம்ம வீட்டில் இருக்க பொண்ணுங்கள்லாம் கெட்டு போயிட மாட்டாங்களாண்ணா? அப்போ கமருதீன் மாதிரி ஒரு பையன்னு பார்க்குற ஆம்பளை பசங்களாம் கெட்டு போயிட மாட்டாங்களா? கமருதீன் மாதிரி ஒரு பையன் இருக்கிறான்னா அப்போ நம்ம வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிங்களாம் அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஒத்துக்குவோமா? எப்படிப்பா இது? பொண்ணுக்கு ஒரு நியாயம், பையனுக்கு ஒரு நியாயம். பேசுனா ஒரே பக்கம் பேசுங்க, அதுக்குன்னு பேசுகிறத ஒத்துக்கிட்டாவது பேசுங்க. இப்படியே இல்லாமல் அப்படியே இல்லாமல் எதுக்கு? அப்போ அநியாயம் தான் வினோத்துக்கும் கமருதீனுக்கு ஓட்டு. அது கமருதீன் ஃபஸ்ட்டு பிளேஸாக புரியல. அப்புறம் அந்த வினோத் பஞ்சாயத்து நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லிட்டேன். வினோத் அந்த ரம்யா அந்த ஹக் பிரஞ்சரை அது ஒன்று சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் போச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் அதை அப்புறம் பிக் பாஸ் செம்ம திட்டினார்ல, அதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும், நான் போடுறேன். பட் ஆனால் பாரு வந்து எவிக்டா இல்லைன்னு மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நான் நிறைய அது பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு பேசலான்னு. தேங்க்யூ கைஸ்.